ஐயா வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காரைக்குடியில நிற்கக்கூடிய சீமான் அவர்கள் அவர் அந்த ஊருக்கு அங்க அவருக்கு வீடே கிடையாது. அவர் தொகுதியில நீங்க ஜெயிக்க வச்சா கூட திருப்பி அவர் வரமாட்டாரு, அவருக்கு ஓட்டு போடுறதே வேஸ்ட்ன்ற மாதிரி ரொம்ப இதுவா பேசியிருக்கிறாரு. இதை எப்படியா பாக்குறீங்க? கார்த்திக் சிதம்பரம்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நம்ம அவனுக்கெல்லாம் பதில் சொல்றதே ஒரு கேவலமான விஷயம். காரணம், இவெல்லாம் கார்த்திக் சிதம்பரத்துக்குலாம் என்ன முகவரி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவன் அப்பனுடைய முகவரியை தவிர்த்து இவனுக்கு என்ன தனிப்பட்ட முகவரி இருக்கு? இல்ல இவர் என்ன களமாடி இந்த எம்பி ஆயிட்டாரு? இவரு மக்கள் சேவையில புடுங்கி தள்ளிட்டாரு. இவரு நீ என்னடா புடுங்கி இருக்கிற இது வரைக்கும்? நீ அரசியல் பேசுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒப்பம் கொள்ளடிச்ச காசுல கேம்பிரிட்ஜ்ல போய் படிச்சுட்டேன், பெரிய ஃபாரின்ல போய் படிச்சுட்டேன், பெரிய நீ மெத்த படிச்ச மேதாவி நீ நினைச்சேன்னா உன்னை நீ உன் செருப்பத்தை நீயே அடிச்சுக்கோ. ஒப்பம் அடிச்ச கொள்ளையில நீ போய் படிச்ச. இன்னைக்கு எவனுக்கு பணம் இல்லாதனால உன்னை இங்க அரசாங்க பள்ளியில தரையை தேய்ச்சி நிற்கிற மாணவர்கள் உன்னை விட பல மடங்கு அறிவாளி எல்லாம் இங்க உன்ன உட்கார்ந்து இருக்கிறான். நீ என்ன பெரிய அறிவாளி மாதிரி மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கிற? என்னடா உனக்கு இதெல்லாம் தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குது நீ எல்லாம் பேசுறதுக்கு? சீமானை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஒரு மயிருக்கு சமமாடா நீனு? மயிருக்கு சமம் நீனு. அவர் மயிருக்கு கூட சமம் கிடையாது நீனு. அப்படி ஒரு கீழ்த்தரமான உங்க அம்மா ஒரு புரோக்கரு, உங்க அப்பன் ஒரு புரோக்கரு, அதுல வளர்ந்த நீ ஒரு எச்ச புரோக்கரு. நீ பேசுற சீமானை பத்தி செருப்பால் அடிப்ப உனைய வந்தனா? ஏண்டா நாய, நீ என்னைக்கிற என் மக்களுக்காக நீ என்னைக்கிற எதுலடா நின்றுகிற? இல்ல உங்க ஒப்பன் எதுலடா நின்றுகிறான்? உங்க ஒப்பன் எதுல நின்றுகிறான்? இல்ல உங்க ஓத்தா எதுல நின்றுகிறா? இன்னைக்கு எத்தனை டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணும்னு சொல்லி எத்தனை மாணவர்கள் உயிரை விட்டுருக்கானா? அதுக்கெல்லாம் உங்க அம்மா தான்டா காரணம். உங்க அம்மா காரணம். நீட்டுக்கு சொம்பு பிடிக்காத உங்க அம்மா சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸ்ல போய் உங்க அம்மா தான் பேசிதான் இந்த நீட்டு தேர்வை உறுதி பண்ணான். நீ பேசுற மக்கள் சேவையை பத்தி. ஏண்டா அறிவட்ட நாய, சீமான் திருவொற்றியூர்ல போட்டாரு. திருவொற்றியூர்ல போட்டு அதுக்கப்புறம் திருவொற்றியூர் பக்கமே போகலன்னு பேசுறிய. நீ ஃபர்ஸ்ட் போதையில இருக்காதரா? ஒப்பம் சம்பாரிச்சு வச்சுக்கலாம். அது தின்னுட்டு ரூம்ல குடிச்சிட்டு படுத்து கிடக்குற நாய் நீனு. வெளி உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத நாய் நீனு. நீ சீமானை பத்தி பேசுற. அவரு எந்த இடத்துல நிக்கிறன்ற? அவர் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரரா? இங்க தமிழ்நாட்டுல எந்த இடத்துல எந்த மூலையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்க போய் நிக்கக்கூடிய ஒரு மனுஷன். நீ எதுல நிக்கலன்னு சொல்ற? உன்னால சொல்ல முடியுமா? எங்களால சொல்ல முடியும். எத்தனை போராட்டம் திருவொற்றியூர் சம்பந்தப்பட்டு எத்தனை போராட்டங்களே இந்த 25 வரைக்கும் நாங்க போராடிருக்காரு. அமோனியா காத்து அங்க கேஸ் வெளியானப்ப அங்க அதுல போய் போராடினாரு. இவனுங்க ஆயில தூக்கி கடல்ல கொட்டி விட்டுருந்தானுங்களா, அதை நீக்கிறதுக்கு போராடினாரு. எண்ணூர்ல அனல் மின் நிலையத்துல அந்த மண்ணு சாம்பல் பரவி மக்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் ஏற்பட்டு மக்கள் போராடினாங்க. மக்களோட வீடை இடிக்கும் போது திருவொற்றியூர்ல நின்று போராடிக்க. ஒவ்வொரு போராட்டத்துக்கு கூட நிக்கிறவன் சீமான்றா. உனக்கெல்லாம் இதெல்லாம் நான் போட்டு சொல்லணுன்ற அவசியம் இல்ல. இத மக்களுக்காக நான் சொல்றேன். மக்களுக்கு தெரியும். நீ சீமான்னு இந்த மண்ணை சேர்ந்தவன். அவர் சொந்த மன்றா காரைக்குடின்றது? அவர் பிறந்த சிவகங்கை மாவட்டம். உங்க ஒப்பனுக்கு அது வீடாது. உங்க ஒப்பன் அங்க உங்க அப்பனோட சொந்த இது சிவகங்கை மாவட்டம் சொல்ற. உங்க ஒப்பன் கிழிச்ச கிழி என்ன சொல்லு பாப்போம். நீ என்ன கிழிச்சிட்ட? அப்படியே காரைக்குடியை தூக்கி தலைமையில வச்சு தூக்கிட்டியா? என்னடா மாத்திருக்கிற காரைக்குடியில? காரைக்குடியில என்ன திட்டத்தை நீ தொடர்ந்து உங்க ஒப்பன் எத்தனை வாட்டி எம்பி இருந்திருக்கிறான், நிதி அமைச்சரா இருந்திருக்கிறான். சும்மா இல்ல, நிதி அமைச்சரா. என்னத்தை கிழிச்சிட்ட சொல்லு? மொத்த சுருட்டி உன் பாக்கெட்ல போட்டிருப்ப. உங்க அம்மாவும் ஒப்பனும் சேர்ந்து இதே வேலைதான். 2 திருட்டு பயல்களும் சேர்ந்து மாமா அப்பா புரோக்கர் வேலை செய்யறது, உனக்கு வக்கீல் வேலையா சம்பாதிக்கணும், அதுல சம்பாதிக்கிறது. இப்படி சம்பாரிச்சு பணம் சேர்த்துட்டு நீ யார பத்தி பேசுற? ஒப்பனுக்கு எல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்காடா? காங்கிரஸ் கட்சின்றது ஒரு கதி இல்லாத கட்சி. உன்னையெல்லாம் ஜெயிக்க விட்டுருக்க கூடாது. நீ அங்க வெற்றி பெற விட்டது தப்பா போச்சு. இனி ஒருத்தன் தமிழ்நாட்டு மண்ணுல இருந்து நீங்க வரமாட்டீங்கடா எம்பியா. அதுக்கு நாங்க உறுதி சொல்றோம்டா. ஒருத்தன் வந்துடுறா. இன்னைக்கு இந்தியா முழுக்க உங்களை சுரண்டி தள்ளியாச்சுல்ல. மொத்தம் 3 மாநிலத்துல தான் இருக்கிற. அதுவும் இல்லாம 0 ஆயிடும், 0 ஆயிடுவேன். காங்கிரஸ் இங்க இருந்து மறக்கடிக்கப்படும். இங்க இருந்து சுத்தமா தொடச்சு எரியப்படும். இத நீ மனசுல வச்சுக்கோ. நீ இந்த மண்ணின் மைந்தன் 24 மணி நேரம் மக்களுக்காக போராடி இருக்கிற, தன் உயிர் மொத்த ஜீவனையும் மக்களுக்காக செலவழிச்சிட்டு இருக்கிற சீமானை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இன்னொரு முறை மக்கள் சேவை சார்ந்து பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு பெருமை மயிறு வேணும்னா எங்கன்னா ஹோட்டல் போட்டு அங்க இருக்கிற 4 பேருக்கு ஊத்தி கொடுத்துட்டு நீ உன் பெருமையை பேசிட்டு போயிடு. இது பொதுவுல இது மாதிரி இன்னொரு வாட்டி பேசின நீ செருப்படி வாங்குறது உறுதி. நன்றி.